தேவநாமம் மகிமைப்படுவதாக. தேவநாமத்திற்கு மகிமை உண்டாகும். பரிந்து பேசுகிற ஏசப்பா ஸ்தோத்திரம். ஆசீர்வதிக்கிற ஜோதிகளின் பிதாவே ஸ்தோத்திரம். ஆளுகை செய்கிற பரிசுத்த ஆவியானவர் ஸ்தோத்திரம். படைத்த தேவாதி தேவனை உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. மட்டுமாய் எங்களை நடத்தி கொண்டு வருகிற எங்கள் விமான வீரரே, இனிமேல் நடத்த போகிற அந்த கிருபைக்காக நன்றி சொல்கிற ஆண்டவரே. இந்த வேளையிலும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை ஒவ்வொரு வாரமும் அற்புதமாய் நடத்தி கொண்டு வருகிறேன். வார்த்தைகளை எங்களுக்கு கொடுத்து கொண்டு வருகிறேன். ஆவியானவர் எங்களை நடத்துகிறதற்காக நன்றி. இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தர முடியாது. இயேசுவே உம்முடைய நாமத்தினாலே அடியை செபிக்கிற ஆண்டவரே, எங்களை முற்றிலும் கழுவி சபை மக்களை கழுவி இந்த ஆராதனைக்கு பரிசுத்தப்படுத்தும், ஆயத்தப்படுத்தும், தகுதிப்படுத்தும், சுத்திகரியும், கரை திரை இல்லாதபடி குறை குற்றங்களை மன்னிக்க, பலவீனம், சுகவீனம், அசதி, சோர்வு, மறதி, மந்தபதி, தூக்கம், பயமெல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் ஒவ்வொருடைய ஆவி ஆத்மா சரீரத்தை விட்டு விலகிக்கிறோம். பரிசுத்தாவின் உதவியோடும் பலத்தோடு இந்த ஆராதனை நாங்கள் எல்லாரும் கலந்து கொண்டு எங்களை அர்ப்பணிக்கும், ஒப்பு கொடுக்கணும். நாம மகிமைப்படுவதாக பாடல்கள், சங்கீத பகுதி, ஆராதனை, செய்தி, ஆசீர்வாத ஜபத்தை எங்களுக்கு ஆசீர்வாதம். ஆரம்ப முதல் முடிவு பொறுப்பேற்று எல்லாவற்றும் பொறுப்பாகத்தில் தாய் புதிய கனமகிமை நம்ம பேசுறது. ஆராதனை ஆசீர்வதித்து தரும்படியாக பாஸ்டரமா ஜெபிக்கும்படி எல்லாரும் வாய்களை திறந்து நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அமர்ந்த இடத்திலே வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே வா. ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென் ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஆமென். ஓ ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எஸ் ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். எஸ் லார்ட். ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஜீசஸ். ஆமென் ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென். எஸ் லார்ட். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. Glory Jesus. Glory to God. Thank you Jesus. ஆமென் ஆமென். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்பு அப்போஸ்தலர் புதிய ஏற்பாட்டு சபை விசுவாசிகளே, மக்களே, உங்களை இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டு வருகிறார். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் உங்கள் முன்பாக என்னை நிறுத்தி வார்த்தைகளை கொடுப்பதற்கு கர்த்தர் அனுகிரகம் செய்திருக்கிறார். நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றேன். கர்த்தர் நல்லவர், துதிகள் அவர் கிருபை உள்ளது. இந்த வேளையில உங்கள் வீடுகளிலே நீங்கள் குடும்பமாய் அமர்ந்து அங்கு நீங்கள் எழுந்து போகாதபடி பயபக்தியோடு இயேசுவின் சிந்தையோடு பரிசுத்தாவின் உதவியோடும் பாடலை பாடி தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம். என்றால் இந்த மோசமான கொடூரமான இந்த காலத்திலே கர்த்தர் உங்களை என்னையும் ஜீவனோடு வைத்திருக்கிறார். அது அணுகாதபடி பாதுகாக்கிறார். அதனால நன்றியுள்ள இதயத்தோடு ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்துவோம். அவர் நாமத்தை நான் பாடுகிறேன். என்னோடு கூட நீங்கள் சேர்ந்து பாடுங்க. இயேசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. இயேசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. தேய்கள் போடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது.
நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. உந்தன் வல்லமை, உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. எல்லாரும் பாடுவோம், கரங்களை தட்டி. வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. இயேசுவா, உந்தன் நாமத்தில் அற்புதங்கள் இன்று நடக்குது. இயேசுவா, உந்தன் நாமத்தில் அற்புதங்கள் இன்று நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. நம்ம எல்லாரும் பாடுவோம். பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. துன்பங்கள் தொல்லைகள், துன்பங்கள் தொல்லைகள், வியாதிகள் வறுமைகள் வந்தாலும் என் இயேசு குணமாக்குவாரே. துன்பங்கள் தொல்லைகள் இயேசு குணமாக்குவார். விசுவாசம் நமக்கு இருந்தால் போதும், தேவ மகிமையை கண்டிடுவோம். விசுவாசம் நமக்கு இருந்தால் போதும், தேவ மகிமையை கண்டிடுவோம். உந்தன் வல்லமைகள், அவை எல்லாரும் பாடுவோம். உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை, உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. இயேசப்பா, இயேசப்பா, உந்தன் நாமத்தில் அற்புதங்கள் இன்று நடக்குது. இயேசப்பா, உந்தன் நாமத்தில் அற்புதங்கள் இன்று நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. ஆமென். பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது. கரங்களை தட்டி உற்சாகமாய். ஆமென். மந்திர சூனியம் செய்வினை கட்டுகள் இன்று நம்மே உதை தெரிவார். எல்லாரும் பாடுவோம். மந்திர சூனியம் செய்வினை கட்டுகள் இன்று நம்மே உதை தெரிவார். ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் உலகத்தை நாம் கலக்கிடுவோம். ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் உலகத்தை நாம் கலக்கிடுவோம். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. அதாவது கரங்களை தட்டி. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. இயேசப்பா, இயேசப்பா, உந்தன் நாமத்தில் அற்புதங்கள் இது நடக்குது. இயேசப்பா, உந்தன் நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. சாத்தானின் சதிகளா, சாத்தானின் சதிகளா, பாவத்தின் வாழ்க்கையா, இன்று நம்மே உதை தெரிவார். உற்சாகமாய். சாத்தானின் சதிகளா, பாவத்தின் வாழ்க்கையா, இன்று நம்மே உதை தெரிவார். துணியின் ஆயுதம் நமக்குள் இருந்தால் அசுத்த ஆவியை துரத்திடுவோம். துணியின் ஆயுதம் நமக்குள் இருந்தால் அசுத்த ஆவியை துரத்திடுவோம்.
கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இது சர்வ வல்லமுள்ள நாமம், விசுவாசிகளை துரத்துகிற நாமம், நோய்களை நீக்குகிற நாமம், ஆசீர்வாதத்தை கொடுக்கிற நாமம், ஆறுதலை கொடுக்கிற நாமம், சுகத்தை கொடுக்கிற நாமம். அந்த நாமத்தை நாம் சொல்லும் பொழுது ஆறுதல், தேர்தல், சுகம், சமாதானம் எல்லாமே நமக்கு கிடைக்கிறது. அந்த நாமம் தான் மேலான நாமம். வேறொரு நாமம் பூமியின் வானத்திலும் பூமியின் கீழே கட்டளையிடப்படவில்லை. அதே ஒரு நாமம், அந்த நாமம் தான் இயேசு நாமம். இந்த வேளையிலே சங்கீத பகுதியை வாசிக்க போகிறோம். எல்லாரும் வேத புத்தகத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 150 கடைசி சங்கீதம். இந்த சங்கீத புஸ்தகத்திலே கடைசி சங்கீதம் 150வது சங்கீதம். எல்லோரும் வேத புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அன்பான தேவ மக்களே, சங்கீதம் 150 சங்கீதம். நாம் எல்லாரும் சேர்ந்து இந்த சங்கீத பகுதியை வாசிக்க போகிறோம். உங்கள் வேத புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீத பகுதிக்கு 150வது சங்கீதம். சங்கீதம் 150. அல்லேலூயா, தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள். அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்கள். அவருடைய வல்லமையுள்ள கிரியைகளுக்காய் அவரை துதியுங்கள். மாட்சிமை பொருந்திய அவருடைய மகத்துவத்திற்காக அவரை துதியுங்கள். எக்கால துணியோடு அவரை துதியுங்கள். வீணையோடும் சுர மண்டலத்தோடும் அவரை துதியுங்கள். தம்புரோடும் நடனத்தோடும் அவரை துதியுங்கள். யாழோடும் தீங்குழலோடும் அவரை துதியுங்கள். ஓசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள். பேரோசை உள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி இந்த சங்கீத பகுதிக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். முதல் வசனம் சொல்லுகிறது, அல்லேலூயா, தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திலே துதியுங்கள். அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்கள். தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தை துதியுங்கள். ஏன் பரிசுத்த ஸ்தலத்திலே தேவனை துதிக்க வேண்டும்? நான் பரிசுத்த, ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். பரிசுத்தவான்கள் தான், நீதிமான்கள் தான் தேவனை துதிக்க முடியும். அது எங்கன்னா பரிசுத்த ஸ்தலத்தில். இப்போ நீங்களும் நானும் பரிசுத்த ஆலயமா இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானுடைய ஆலயமா இருக்கிறோம். நீங்கள் உங்கள் உடையவர்கள் அல்ல என்று 1 Corinthians 6:19 சொன்னது. அப்போ நாம் தேவனுடைய ஆலயமா இருக்கணும். இந்த ஆலயம் எப்போதும் பரிசுத்தமா இருக்க வேண்டும். அப்போதான் பரிசுத்த தேவனை நாம் ஆராதிக்க முடியும். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை யாரும் தரிசிக்க முடியாது. பரிசுத்த ஸ்தலத்திலே அவரை துதியுங்கள். அப்போ அவரை துதிக்கிற இடம் எந்த இடம்னா பரிசுத்த ஸ்தலம். அந்த இடம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். இப்போ நாம் தான் பரிசுத்த ஸ்தலமாய், ஆலயமாய், சபையாய், மாளிகையாய் இருக்கிறோம். இரண்டாவது, அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்கள். அவர் வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்க்க வேண்டும். ஆகாயம், சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், கிரகங்கள், மேகம், மழை, இப்படி பல வகையை ஆண்டவர் ஆகாய விரிவிலே வைத்திருக்கிறார். அதை பாருங்கள் என்று சொல்லப்படுகிறது. விரிவை பார்த்து அவரை துதிக்கணும். அவரை அதெல்லாம் சொல்லி சொல்லி நம்ம துதிக்கிறோம். வானத்தை படைத்தவரை, சூரியனை படைத்தவரை அப்படி சொல்லி அவரை துதிக்கிறோம். அதுக்கப்புறம் அவருடைய வல்லமுள்ள கிரியைகளுக்காக அவரை துதியுங்கள். மாட்சிமை பொருந்தி அவருடைய மகத்துவத்திற்காக அவரை துதியுங்கள். வல்லமுள்ள கிரியைகள், எல்லாம் வல்லமுள்ள கிரியைகள். இது யாராலும் செய்ய முடியாது. ஏசப்போ ஒருவரால் மட்டும்தான் அது செய்ய முடியும். தேவாதி தேவன் மட்டும்தான் அது செய்ய முடியும். வேற யாராலும் அதை செய்ய முடியாது. அதனால அவரை துதிக்கிறோம். அதுக்கு அவர் மாட்சிமை பொருந்தி அவருடைய மகத்துவத்திற்காக அவரை துதியுங்கள். அவருடைய மகத்துவம், அவர் மகிமை, அவர் மாட்சிமை பொருந்தியவர். அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். அவரால் எல்லாம் படைக்க முடியும். அவர் கையில் தான் எல்லாமே இருக்கு. ஆனால் அதை பார்த்து, இதையெல்லாம் நாம் நினைச்சு பார்த்து துதியுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. மூன்றாவது வசனம், எக்கால துணியோடும் அவரை துதியுங்கள். வீணையோடும் சுரமண்டலத்தோடும் அவரை துதியுங்கள். எக்காலம், நல்ல சத்தத்தை உயர்த்தி நாம் கர்த்தரை துதிக்க வேண்டுமா? அப்புறம் இன்ஸ்ட்ருமெண்ட், வாத்திய கருவிகளை வைத்து நாம் ஆண்டவரை துதிக்க வேண்டும். வீணை, சுரமண்டலம் அவரை துதிக்கணும். அதுக்கப்புறம் தம்புரோடும் நடனத்தோடும், நடனம் ஆடியும் அவரை துதிக்கணும்னு வேதம் சொல்லுகிறது. யாழோடும் தீங்குழலோடும் அவரை துதிங்க. எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு, வாத்திய கருவிகளை வச்சு நாம் அவரை துதிக்க வேண்டும். ஓசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதிங்க.
ஓசை உள்ள கைதான். நம்முடைய கை காலம் ஓசை சும்மா அப்படி வெள்ளமாக தட்ட சத்தத்தை உயர்த்தி தட்டி கர்த்தரை ஆர்ப்பரித்து ஆராதிக்க வேண்டும். அதுக்கப்புறம் சொல்றாரு, அவரை துதிங்கள், பேரோசை உள்ள கைத்தாளங்களோடு அவரை துதிங்கள். பேரோசை, அதான் நல்ல சத்தத்தை தட்டி, நல்ல சத்தம் வரும்படியாக தட்டி கர்த்தரை நாம் துதிக்க வேண்டும் கைத்தாளங்களோடு. அதுக்கப்புறம் சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவோமா? சுவாசமுள்ள யாவரும் கர்த்தரை துதிக்கணும். ஏன்பா சுவாசமுள்ள யாவரும் கர்த்தரை துதிக்கணும்? சங்கீதம் 147 9 சொல்லுகிறது, அவர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார். பார்த்தீங்களா? எல்லாருக்கும் இந்த மிருக ஜீவன்கள் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு அவர் என்ன பண்றாரு? ஆகாரம் கொடுக்கிறார். அது சங்கீதம் 136 மாம்ச தேகமுள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்று உள்ளது. தேவ மக்களே, ஏன் அவரை துதிக்கணும்? சுவாசமுள்ள யாவரும் அவரை துதிகள் என்று சொல்லுங்கள். அப்போ சுவாசம் உள்ளது எல்லாமே, மர மிருகங்கள், மனிதர்கள், மரம் செடி, அதுங்களுக்கு கூட உயிர் இருக்கிறது, எல்லாமே கர்த்தரை துதிக்கணுமா? ஏன்னா அவர் தான் இந்த பூமியிலே படைத்தார், மனுஷனை உண்டாக்கினார். அப்போ சுவாசமுள்ள யாவரும் கர்த்தரை துதிக்க வேண்டும். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகள் துதிக்க வேண்டும், மிருக ஜீவன்கள் துதிக்க வேண்டும், ஆண்டவரை துதிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. பல தேவ மக்கள், அதில் விசேஷமானவர்கள் நீங்களும் நானும் தான். கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்று உள்ளது. தாழ்வில் நம்மை நினைக்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்று உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்று உள்ளது. அவரை துதிக்கணும். நாம் துதிப்பதற்காக தான் நம்மை கர்த்தர் படைத்தார், உண்டாக்கினார் மனுஷனை. அவரை துதிப்பதற்காக இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று வேதம் சொல்லுது. இந்த நேரத்தில் நாம் அவரை துதிப்போமா? அவரை ஆராதிப்போமா? அவரை உயர்த்துவோமா? அவர் மகிமை நிறைந்த தேவாதி தேவன், மாட்சிமை நிறைந்தவர். ஆகாய விரிவை பார்த்து துதிகள் என்று சொல்கிறது. ஓசையுள்ள கைத்தாளங்களோடும், பேரோசையுள்ள கைத்தாளங்களோடும், யாழோடும், தம்புரோடும், குடலோடும், தீங்குடலோடும் அவரை துதிகள் என்று வேதம் சொல்கிறது. மாம்ச தேகமுள்ள யாவும், சுவாசமுள்ள யாவும் அவரை துதிகள் என்று சொல்லுகிறது. நீங்கள் அமர்ந்த இடத்திலே முழங்கால் படியிட முனைந்தால் முழங்கால் படியீர்கள், அல்லது அப்படியே அமர்ந்து குடும்பமாய் நீங்கள் அமர்ந்து இந்த நேரத்திலே கர்த்தரை ஆராதிக்கப் போகிறோம், அவரை உயர்த்தப் போகிறோம். கடந்த வாரம், கடந்த நாட்கள் எல்லாம் செய்த நன்மைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஓ நன்றி சொல்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம், பிதாவே உம்மை ஆராதிக்கிறோம், பரிசுத்த ஆவியானவரே உம்மை ஆராதிக்கிறோம், என் தேவாதி தேவனே உம்மை ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி ராஜா. தேவனை பரிசுத்த ஸ்தலத்திலே துதியுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஓ ஹல்லேலூயா. ஓசையுள்ள பேரோசையுள்ள கைத்தாளங்களோடு கர்த்தரை துதியுங்கள், சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதியுங்கள். இந்த வேளையிலே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா, உம்மை வாழ்த்துகிறோம் ஐயா, உம்மை உயர்த்துகிறோம் ஐயா. அப்பா உம்மை கனப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். நீர் மட்டும்தான் துதிக்கு பார்க்கிறோம். நன்றி சொல்லுகிறப்பா, நன்றி சொல்லுகிறப்பா. நன்றி, நன்றி ராஜா. அல்லேலூயா. இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா நன்றி. பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே. எல்லாரும் கரங்களை தட்டி அன்பு செய்கின்றோம். எல்லாரும் கரங்களை தட்டி ஆவியானவரே. கண்களை மூடி அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். எல்லாரும் உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். சகலமும் படைத்தவரே, சகல
வாசமாய் இருக்கிற தேவனே பரிசுத்தர், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் செய்ய சாவாமை உள்ளவர், ஏக சக்கராதிபதி, வானத்தின் பூமியின் வார்த்தையினாலே படைத்தவர், மரணத்தை ஜெயித்தார், பாவத்தை ஜெயித்தார், உலகத்தை ஜெயித்தார், பிசாசை ஜெயித்தார், எல்லாவற்றையும் கர்த்தர் ஜெயித்தார். மரித்தேன் சதாகாலம் உயிரோடு. நாம் வணங்குவது உயிருள்ள கடவுள், உண்மையான கடவுள், பேசும் கடவுள், பரிசுத்தமான கடவுள், தேவாதி தேவன். அவர் என்றென்றைக்கும் இருக்கிறார். அனாதி தேவன், உனக்கு அடைக்கலம், அவர் நித்திய புயம், ஆதாரம். ஓ நன்றி நன்றி. வானத்தின் பூமியை படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர். வானத்தின் பூமியை படைத்த கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். சியோனில் இருந்து உங்களை ஆசீர்வதி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த மோசமான ஒரு சூழ்நிலையில கூட, இந்த கொடூரமான காலத்துல கூட எங்களை நீங்கள் ஜீவனோடு வைத்திருக்கிறீர்களே, எங்களை உயிரோடு வைத்திருக்கிறீர்கள். எந்த பொல்லாப்பு விபத்து மோசநாசங்கள் இல்லாமல் எங்களை பாதுகாத்து கொண்டு வருகிறீர்கள். அந்த நன்றி உள்ளதோடு உங்களை நாம் ஆராதிக்கிறோம். உண்மை நாம துதிக்கிற மாட்டோம், உண்மை உயர்த்துகிறோம். எவ்வளோ பெரிய தீங்கு நாளிலே கூடாரத்தின் மறைவிலே எங்களை ஒழித்து வைத்துக் கொள்ளுகிறவர்கள், புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற்றுகிற எங்கள் தேவாதி தேவனை உண்மை உயர்த்துகிறோம், உண்மை வாழ்த்துகிறோம். அப்போ உண்மை மகிமைப்படுத்துகிறோம், கனப்படுத்துகிறோம். அவருடைய மரணத்தை வென்றவர், மரணத்தை வென்றவர். ஓ ஹல்லேலூயா. மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தவர், சதா காலம் உயிரோடு இருக்கிறார். நமக்காக இப்போது பிதாவின் வலது பார்சிலிருந்து பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார், பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் அவர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வானத்துக்கு பூமிக்கு ஆண்டவராய் இருக்கிறார். ஒரே ஞாயிற்றுக்கிழமை ஆராய்ச்சி கரத்தில் எங்களை விரும்பியாக்குகிறோம். நாங்கள் ஒன்றுமில்லை ஆண்டவர், எங்களை தாழ்த்துகிறோம். நீ மட்டும் உயர்த்தப்பட வேண்டும், நாம மட்டும் மகிமைப்படுவதாக. நானே கர்த்தர், கர்த்தரோ மெய்யானதே, என்னை இல்லாமல் வேறொரு ரட்சகர் இல்லை, வேறொரு நாமம் வானத்தின் பூமியிலும் கட்டளையிடப்பட வேண்டும். இயேசுவின் நாமம் மேலான நாமம். ஆண்டவரே, மேலான நாமத்தை நாங்கள் உயர்த்தி கொண்டிருக்கிறோம், நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். எல்லாரும் தாழ்த்துறோம், உண்மை மட்டும் உயர்த்துகிறோம். சொல்ல துதிகன மகிமை நமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மேலான நாமத்தினாலே ஜெபித்தோம், ஜெபம் கேட்டீர், நீர் அப்படியே செய்தீர். நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். எல்லாரும் கரங்களை ஆமென் சொல்லுவோம். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வேளையிலே கர்த்தர் ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் உங்கள் வீடுகளிலே உங்களை அன்பாய் பட்சமாய் கேட்கிறேன். நேரங்களை வீணடிக்காதீர்கள், என்னால் கர்த்தர் நம்மை கணக்கு கேட்பார். உங்கள் வீடுகளில் இருந்து சும்மா நேரத்தை கழிக்காதீங்க. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து சும்மா பண்ணுங்க, துதிங்க, வேதத்தை வாசிங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், உதவிகளை செய்வார். இந்த மோசமான கொடூரமான காலத்திலே நாம் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார். அதனாலே நம்ம சாத்தானுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அவனை நாம் ஒவ்வொரு நாளும் ஜெயிக்க வேண்டும். இந்த வேளையிலும் அப்போஸ்தலர் எழுதின புத்தகம் அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். வேத புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரத்திலே 38ஆம் வசனம் சொல்லுகிறது. நீங்கள் வேத புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். நான் வாசிக்கிறேன். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவன் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். அன்பான தேவ மக்களே, ஆண்டவர் இயேசு வாழ்ந்த நாட்களிலே அவர் என்னெல்லாம் செய்தார்? 33 வருஷம் வாழ்ந்து 3 வருஷம் அவர் சுற்றி திரிந்தார். நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். தேவன் நன்மையானதை செய்தார். தீமையை பார்க்க மாட்டாத சுத்தர்கள், தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர். அவர் நல்லவர், நன்மை தான் செய்வார். இந்த நேரத்தில் நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும், நசரேய விரதம், கொடி எதுவும் சிதைக்கப்படக்கூடாது, அதான் நசரேய விரதம். அப்போ நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவ மக்களே, இயேசுநாதரை
தேவன் பரிசுத்தாவின் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அதே போல நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நாம் அபிஷேகப்பட வேண்டும். தினந்தோறும் நாம் அபிஷேகத்தில் நிரப்பப்பட வேண்டும். வல்லமையினால் நிரப்பப்பட வேண்டும். பரிசுத்த ஆவி நம்ம மீது பொழிந்தள்ள வேண்டும். ஏன் தெரியுமா? அடுத்த வரி சொல்லுகிறது, அப்புறம் தேவன் அவரோட கூட இருந்தபடியா, அதே போல நம்மோட கூட இயேசுநாதன் வார்த்தையா இருக்கிறார். பரிசுத்த ஆவி நமக்குள்ளே இருக்கிறார். அவரோட கூட இருந்தபடியால் அவர் நன்மை செய்கிறவராயும், இயேசுநாதன் நன்மை செய்கிறவராயும், பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குவராயும் சுத்தித்திருந்தார். அப்போ நன்மை என்னடானா, இதுல சொல்லப்படுகிற நன்மை பிசாசின் பிடியில் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராய் சுத்தித்திருந்தார். அப்போ பிசாசுக்கு வல்லமை இருக்கிறது. அதனாலதான் தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் இயேசுநாதரை நிரப்பினார். தேவன் அவரோடு. அதே போல நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியினால் வல்லமையினால் தினத்தோடு நிரப்பப்படணும். இயேசுநாதர் வார்த்தையா இருக்கிறார். பரிசுத்த நம்ம கூட இருக்கணும். நாம் அவர் கூட இருக்கணும். நம்ம கூட தான் இருக்கிறார். அப்பதான் பிசாசின் ஆவிகள் நம்மை தொடாது. இந்த இடத்துல அதனால்தான் பிசாசுக்கு வல்லமை இருக்கிறது. ஆண்டவருடைய வல்லமை அதுக்கு இதுக்கு ஈடு இணையே கிடையாது. ஆண்டவர் வல்லமைக்கு முன்பாக அந்த பேய் நிற்க முடியாது, ஓடி போயிடும். பிசாசு எடுத்துட்டு அப்போது ஓடி போவான். இப்போ இந்த இடத்துல பிசாசுக்கு வல்லமை இருக்கிறது. அந்த வல்லமையில தான் அவன் என்ன பண்றான், மக்களை இன்னைக்கு பிடிக்க வச்சிருக்கான். உலகத்தில் அத்தனை மக்களையும் அவன் பிடிச்சு வச்சிருக்கான். நீங்களும் நானும் பாக்கியவான்கள். அநேக பேர் கிறிஸ்துக்குள்ள ஒரு தேசத்திலும் ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக நாம் அவர்கள் எல்லாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் பிசாசின் வல்லமையில அகப்பட்டவர்களை நம்ம எல்லாம் விடுதலை ஆக்கிறார். இன்னும் விடுதலை ஆக்கி கொண்டிருக்கிறார். வர வரைக்கும் செய்ய போறார். அது நம்மளை கொண்டு செய்ய போறார். அவர் வாழ்ந்த நாட்டில் அவர் செய்தார். அப்ப பேய்க்கு வல்லமை இருக்கிறது. பேய், சாத்தான், அதிகார பிரபு, அப்புறம் பொய்யன், இப்படி பல தந்திரசாலி, இப்படி பலவிதமான பெயர் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ பிசாசுக்கு வல்லமை இருக்கிறது. அந்த வல்லமையில் சிக்கின மக்களை கர்த்தர் என்ன ஆக்கிறாராம், குணமாக்குகிறவராய் வல்லமை அவருடைய வல்லமையினாலே அவரை சுற்றி தெரிவித்தார். வல்லமையினாலே அவர் எல்லாம் விடுவித்தார், எல்லாம் காப்பாற்றினார். அப்போ பிசாசுக்கு வல்லமை, இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ பிசாசுக்கு வல்லமை இருக்குதுன்னா நம்ம அதை விட மேலான வல்லமை தேவாதி தேவன் இருக்கிறார். அவர் நமக்கு கொடுக்கிறார். அந்த வல்லமையினாலே நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தை, பாவத்தை, இச்சைகளை, பிசாசை, மாம்சத்தை எல்லாம் ஜெயிக்க வேண்டும். அப்போ நன்மை என்னடான்னா, பிசாசின் வல்லமையில அகப்பட்டவங்களை குணமாக்குறாரே, விடுதலை ஆக்குறாரு, அதுதான் நன்மை. அப்போ பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவர்களை எல்லாம் விடுவிக்கிறது, குணமாக்குறது தான் நன்மை. அப்போ பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவன் எப்படி இருப்பான், அது அடுத்த வார்த்தையில் நாம் பார்ப்போம். இப்போது 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் எப்படிப்பட்டவன், முதலில் அவன் யார் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போதான் நாம் அவனோட போராட முடியும். இல்லைன்னா நம்ம தோற்று போய்விடுவோம். அதனால முதல்ல எதிராளியை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எதிராளியாகிய பிசாசானவன். 1 பேதுரு 5:8 தெளிந்த புத்தி உள்ளவனாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவர் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறார். இயேசுநாதர் நன்மை செய்கிறவா சுற்றித் திரிந்தார், பிசாசு எவனை விழுங்கலாம் என்று சுற்றித் திரிகிறார். ஆனால் யோபு புஸ்தகத்தில் தான் சொல்லப்பட்டிருக்கிறது, நீ எங்கிருந்து வந்தாய், ஆண்டவர் கேட்கிறார். நான் உலகமெங்கும் சுற்றித் திரிந்து வந்தேன். இன்னும் உலகத்தில் சுற்றி திரிந்தார். இங்க பாத்தீங்களா, நன்மை செய்கிறார் இயேசுநாதர் சுற்றி திரிந்தார். இவன் என்ன பண்றான், எவனை விழுங்கலாம்னு சுற்றி திரிகிறான். அப்போ உங்களுக்கு எனக்கும் எப்படி இருக்கணும், புத்தி தெளிந்தவளா இருக்கணும், நாம விழித்திருக்கிறோம். அப்படிப்பட்டவரை தான் பிசாசு விழுக மாட்டான். கடிப்போம், சிங்கம் கடிச்சுதான் சாப்பிடும். ஆனா இந்த பிசாசானவன் விழுங்குகிறான், எவனை விழுங்கலான்னு சுற்றி திரிகிறான். அப்போ அதான் பவர். அவன் விழுங்குகிறானே, எவனை விழுங்குறான்னு சொல்லி சுற்றி திரியிறானோ, அதுதான் அவனுக்குள்ள பவர், அவனுக்கு இருக்கிற வல்லமை. அடுத்த போல எபேசியர்ல சொல்லப்படுகிறது 6ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனம், ஏனெனில் எபேசியர் 6:10 ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. தேவ மக்களே, அவன் விழுங்கலான்னு இருந்து நம்மளை என்ன பண்ணா, நம்ம கிட்ட போராடிட்டு இருக்கான். நம்மளை எப்படின்னா விழுங்கணும்னு சொல்லி போராட்டி இருக்கான். நீங்களும் நானும்
அவனோடு போராட வேண்டும். நமது போராட்டம் ஆவிக்குரிய யுத்தம். நம்மளால் ஜெயிக்கவே முடியாது. அதற்கு தான் ஆண்டவர் இயேசு வார்த்தையாக இருக்கிறார். பரிசுத்தாவின் வல்லமை அவசியம் இருக்கிறது. இதன் மூலமாக தான் அவனை தோற்கடிக்க முடியும். அவன் விழுகிறது தான் வல்லமை. இந்த இடத்துல அவன் சேனையாக இருக்கிறான். எல்லா துறைகள் இருக்குது, பலவிதமான டிபார்ட்மெண்ட் துறைத்தனங்களோடு இருக்கிறான். அதுக்கப்புறம் அதிகாரங்கள் இருக்குது. இப்பிரபஞ்சம் என்றால் இந்த உலகம். இந்த உலகத்தில் லோகாதிபதி கூட வானமண்டலத்தில் பொல்லாத செய்தி. இங்கே ஒரு கூட்டம் சுற்றிட்டு இருக்குது, 2ஆம் வானத்தில் ஒரு கூட்டம் இருக்குது. பார்த்தீங்களா, வானமண்டலம். அப்போ இங்கே ஜெபிக்கிற ஜபம் பரலோகத்துக்கு போகணும்னா நாமும் நீங்களும் பரிசுத்தமான நீதிமான்களாக இருந்தால் தான், உண்மையானவர்களாக இருந்தால் தான் அந்த ஜபம் போகும். இல்லைன்னா 2ஆம் வானம் வரைக்கும் போய் அதை தட்டி போடணும். அவன் மேலே போக விட மாட்டான். அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். வான மண்டலத்தில் ஒரு கும்பல் இருக்கிறது, இந்த உலகத்தில் ஒரு கும்பல் சுற்றி கொண்டு இருக்கிறது. அப்போ போராட்டம் யாரோடனா, மனுஷனோடு அல்ல, விசுவாசோடு நாம் போராடணும். இந்த போராட்டம் ஆவியின் போராட்டம். அதனால தான் பவுல் சொன்னார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன்னு சொன்னார். அப்போ நீங்களும் நானும் இப்போ போராட்டி இருக்கிறோம், ஓடிட்டு இருக்கிறோம், முடிக்க போகிறோம். கடவுள் வருகை சமீபம். அப்போ இதுக்கு அவனோட போராட வேண்டும் என்றால் நமக்கு என்ன தேவை? எதிராளி எப்படி இருக்கிறான்? வல்லமையோடு இருக்கிறான். அந்த வல்லமையெல்லாம் ஒன்றுமே. அவனை மேலிருந்து தள்ளி போட்டார், பெருமைக்காரனாக தள்ளி போட்டார், கீழே விழுந்தான். அவன் வந்தானே கீழே. அந்த வல்லமையை வச்சு தான் இந்த உலகத்தில் எல்லாரும் மக்களை ஏமாற்றி கொண்டு மனுஷனை விழுந்து போனான், தேவதூதனை விழுந்து போனான். ஆனால் மனுஷனுக்கு தான் கை கொடுத்தார் ஆண்டவர். தேவதூதனை அப்படியே விட்டுட்டார். அதனால தான் இன்னும் சுற்றி கொண்டு இருக்கிறான். அவர் கொடுத்த வல்லமையை தான் ஏமாற்றி கொண்டு தந்திரசாலி. அப்போ அவனை எதிர்த்து போராட வேண்டும் என்றால் 6:10 சொல்லப்படும், கடைசியாக என் சகோதரனே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்திலும் வல்லமையிலும் பலப்படுங்கள். ஒரு எதிரியை நாம் ஜெயிக்க வேண்டும் என்றால், யுத்தம் செய்ய வேண்டும் என்றால், போராட வேண்டும் என்றால், 1 ஆயுதம் வேண்டும், 2 பலன் வேண்டும், 3வது நமக்கு தைரியம் வேண்டும். இது 3ம் இருந்தால்தான் நாம் அவனை அடிக்க முடியும். இதைதான் தாவீது பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஒரு கல்லினாலே அது கோலியாத்து விழுந்திருக்கிறார். இயேசுவின் நாமத்தினாலே நான் வருகிறேன். அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன வேணும்? சத்துவம் வேணும், வலுவூட்டப்படணும், பவர் வேணும். பவர் இல்லாமல் எதிரியோடு போராட முடியாது. ஏன்னா அவங்கள்ட்ட வலம் இருக்குது. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் பிசாசை நம்ம துரத்த முடியும், ஜெயிக்க முடியும். அதுக்கப்புறம் 11 நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி. திராணி வேணும். அதுதான் பிசாசின் தந்திரசாலி, ஏமாற்றுகிறவன். அதுக்கு தான் ஆயுதம் வேணும், பலன் வேணும், தைரியம் வேணும். இது 3 இருந்தால் தான் நம்ம அவனை போராடி வெற்றி பெற முடியும். அதுக்கப்புறம் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். சர்வாயுத வர்க்கம், படைக்கலன்கள் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். 13 சொல்லுகிறது, ஆகையால் தீங்கு நாளில் அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். தீங்கு நாள் இந்த உலகத்தில் இருக்கிறது. இன்றைக்கு தீங்கு நாள், உலகமே தீங்கு நாளில் சிக்கி இருக்கிறது. கொரோனா என்ற வியாதினால உலகமே தீங்கு. இதை செய்தது யாருன்னா பேய். அவன் தான் இன்னைக்கு வியாதியை கொடுத்து மக்களை சாகடித்து கொள்றான். இதுதான் தீங்கு நாள். இந்த தீங்கு நாளிலும் நாம் ஜீவனோடு இயேசுவின் பிள்ளையாய் தேவநாமத்தை மகிமைப்படுத்துகிறாய் சர்வாயுத வர்க்கங்களை நாம் தரித்து கொள்ள வேண்டும். அது 14 சொல்லுகிறது, சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையிலே கட்டினவர்களாயும் சத்தியத்தை நாம் அறிய வேண்டும். சத்தியத்தை நம்ம விடுதலையாக்கும், சத்தியத்தை அறிந்து கொள்ள. 2வது நீதி என்னும் மார்க்க அவசியத்தை தரித்து கொள்ள வேண்டும். நம்முடைய மனசாட்சியிலே எப்போது நீதிமான்களாய் நீதி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். 15 சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களிலே கொடுத்தவர்களாயும். சமாதானம் என்ற சுவிசேஷம். அப்போ சுவிசேஷத்தை நாம் பிறருக்கு போய் அறிவிக்கும் போது அது அவர்களுக்கு சமாதானமாய் மாறுகிறது. அதை பாதரட்சியாக நீங்கள் தொடுத்து கொடுங்க. அப்போ சுவிசேஷம் நாம் நடந்து போய் சொல்ல வேண்டும். பாதரட்சியாக நீங்கள் தொடுத்தவர்களாயும் பொல்லாங்க நெய்யும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாயும். பொல்லாங்க நெய்யும் பிசாசு எய்கிற அம்பு, 91 சொல்லப்படுகிற அம்பு எய்கிறான். இந்த பக்கமா அந்த பக்கம் சுற்றி 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 நம்மளை என்ன பண்ணுவான்? நம்மளை விழ தள்ளுறதுக்காக அவன் பல விதமான வார்த்தைகளை மனுஷன் மூலமாக கொண்டு வருவான். சில நேரம் நேரடியாகவே நம்ம வார்த்தைகளினாலே கொள்ள பார்ப்பான், விழ பார்ப்பான். பொல்லாங்கன் எய்யும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடயத்தை பிடித்து கொண்டவர்களாய் நில்லுங்கள். விசுவாசம் என்னும் கேடயம்.
விசுவாசம் என்ற கேடகம் அவரை கையில பிடிச்சு அந்த விசுவாசம் என்ற கேடகம். உதாரணத்துக்காக சொல்கிறேன், ஒரு வியாதி நம்மளை தாக்கிட்டால் அல்லது ஒரு கஷ்டம் வந்துட்டால், ஒரு வேலையில பிரச்சனை வந்துட்டால், அந்த நேரத்தில் தான் பேய் என்ன பண்ணுவோம், நம்மளை அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்மளை என்ன பண்ணுவோம், அந்த அம்பை ஏய்க்கும். அவ்வளோதான், நீ செத்து போன, மருந்து மாத்திரை கூட குணமாகாது, அவ்வளோதான், உனக்கு வேலை போச்சு, உனக்கு கல்யாணம் ஆகாது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை அவன் என்ன பண்ணுவான், அந்த மாதிரி வார்த்தைகளை தந்திரசாலியாக ஏமாற்றும். அந்த நேரத்தில் தான் நீங்கள் சொல்லணும், கர்த்தரை தேடுவோருக்கு ஒரு நன்மை குறைபடாது, என் தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள், நோய்களெல்லாம் நான் சிலுவிலே சுமந்து தீர்த்தேன் சொன்னார். இந்த வார்த்தைகளை சொல்லி, இதுதான் விசுவாசம் என்று கேடகம். கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை நாம் விசுவாசத்தோட பிடித்து அவரை தோற்கடிக்க வேண்டும். அடுத்தது லட்சணியம் என்னும் தலை சீராவை. லட்சணியம் என்னும் தலை சீர், ரட்சிக்கப்பட்டோம், அந்த சிந்தை என்ன நமக்குள்ளது. தலை சீரா என்பது ஹெல்மெட்டு போல. இந்த ஹெல்மெட் எதுக்கு போடுறான்னா, ஆக்சிடென்ட் ஆகும்போது கீழே விழுந்தான்னா மண்டை உடையாமல் பார்த்து கொள்வது ஹெல்மெட் அணிந்து கொள்வது. அதை விட மேலானது ரட்சிக்கப்பட்டேன் என்ற எண்ணம், அந்த சிந்தை நமக்குள்ள எப்போது இருக்கணும். நம்ம எங்கே போனாலும், எந்த இடத்துல போய் பேசினாலும் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக. சில நேரங்களில் மோசமான சூழ்நிலை போய் உருவாக்கி வரும்போது, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், அந்த இடத்த விட்டு நீங்கள் என்ன வந்துடணும், வெளியே வந்துடணும், இல்லை நாங்கள் விழுந்து போயிடுவோம், மண்டை உடைக்கிறோம். நான் ரட்சி பண்ணியணும், தலை சீராகும். தேவ வசனமாகி ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்கிறேன். அதை விட மேலானது ஆவியின் பட்டயம். பார்த்தீங்களா, ஆயுதம் வேணும், சொல்வாயுதம் வர்க்கத்தை தெரிஞ்சு ஆயுதம் வேணும், பலன் வேணும், தைரியம் வேணும். அப்போ ஆயுதம் நமக்கு எதை கொடுத்துருக்கிறார்னா பட்டயத்தை கொடுக்கிறார். அதாவது வேத வசனம் என்னும் அந்த பட்டயத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அன்பான தேவ மக்களே, அந்த வேத வசனம் நமக்கு எப்படி இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எபிரேயர் நிருபத்திலே சொல்லப்படுகிறது வேத வசனம் எப்படியா இருக்கு. 4ஆம் அதிகாரத்திலே தேவனுடைய 4 எபிரேயர் 4:12 தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருபுறமும் கருப்புள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதுமாய் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதுமாய் இருக்கிறது. வசனம் பார்த்தீங்களா, வசனம் எந்த அளவுக்கு நம்ம நடத்துக்கிறது பாருங்க. இருபுறமும் கருப்புள்ள பட்டயம், 2 பக்கம் அது ஷார்ப் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை ஜீவனாக இருக்கிறது, அது வல்லமுள்ளதாக இருக்குது. அதனால தான் நாம் எப்போ ஜெபம் பண்ணாலும் வார்த்தை வச்சு ஜெபம் பண்ணாதான் அந்த வார்த்தை தான் போய் அழைக்கும். வார்த்தை தான் இயேசு, இயேசு தான் வாஸ்து. வார்த்தை இல்லாமல் நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா ஒரு நாள் நமக்கு பதிலே வராது. அதுக்கப்புறம் இருபுறமும் கருப்புள்ள பட்டு, எந்த பட்டயத்தில் அது கருக்காக இருக்கும், இது மடிங்கி போகாது. அந்த வார்த்தை அப்படிப்பட்ட வார்த்தை, 2 பக்கமும் ஷார்ப் இருக்குது. அதுக்கப்புறம் கணுக்கள், கணு ஊனு இதையெல்லாம் என்ன பண்ணுதா, பிரிக்குது, தனித்தனியாக பிரிக்குது. அதுக்கப்புறம் உருவ கொத்துது. நாம் பேசுகிற வார்த்தைகள், சில நேரம் இந்த வார்த்தைகளை பேசும் பொழுது ஜெபித்தியா, துதித்தியா, வேத வாஸ்தியா, பரிசுத்தமாக கெட்ட வார்த்தை பேசாத, இப்படியெல்லாம் நம்ம சொல்கிறோம். இதெல்லாம் சில நேரங்களில் நம்ம குத்தப்படும், வார்த்தை நம்ம குத்தப்படும். அதை எடுத்துக்கணும், நம்ம நல்லது என்று நம்ம சரி செய்து கொள்ள வேண்டும். அப்போ அந்த வார்த்தை அப்படிப்பட்ட வார்த்தையாக உருவ குத்துவதாக இருக்கிறது. இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதா இருக்கிறது. வார்த்தையின் வாளை ஏந்தி நாம் சாத்தானை தோற்கடிக்க வேண்டும். அன்பான தேவ மக்களே, அப்படியாகி வார்த்தை சொல்லி இப்போ அடுத்தா போல 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 2 கொரிந்தியர் 10 எடுத்துக்கொள்வோம். ஏத புத்தகத்தை நீங்கள் திருப்பிக் கொண்டு 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 10:3-4 இங்கே சொல்லப்படுகிறது, நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாக இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. பார்த்தீங்களா, நம் மாம்சத்தில் நடந்துக்கிறவர்களாக இருந்தாலும், மாம்சத்தில் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் நம் மாம்சத்தின்படி போராடக்கூடாது, சண்டை போடக்கூடாது. நம்ம யுத்தமெல்லாம் ஆவிக்குரிய. ஏனென்றால் மனுஷனோடு, மாம்சத்தோடு இரத்தத்தோடு நமக்கு போராட்டம் இல்லை. வான மண்டலில் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நாம் போராட்டம், ஆவியின் யுத்தம் இல்லை. அப்போ மாம்சத்தில் நடந்தாலும் மாம்சத்துப்படி நாம் போர் செய்கிறவர்கள் அல்ல. யாராச்சும் நம்மளை பேசிட்டான்னா, திட்டான்னா, இல்லை அடிக்க வந்தால் அடிச்சிட்டாலும் நாம் அவளை திருப்பி அடிக்கக்கூடாது, திருப்பி திட்டக்கூடாது. நம்முடைய போராட்டம் எல்லாம் இந்த மாம்சத்தினால் அல்ல, நம்ம ஆவியில் நேரம் வந்து விடநாள் பண்ணிட்டு நாம் செபிக்க வேண்டும். அதுதான் ஆவிக்குரிய யுத்தம். என்னுடைய 4வது வசனம், என்னுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவளாக இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கும் தேவ பலம் உள்ளவளாக இருக்கிறது.
அன்பான தேவ மக்களே, நம்முடைய போராயுதம் எது? நமக்கு ஆவியின் பட்டயம், தலை சீரா, சுவிசேஷம் என்னும் பாதரட்சம், சத்தியம், இதையெல்லாம் தான் நமக்கு சர்வாயுத வர்க்கங்களாக கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்போ போராயுதம் மாம்சத்துக்கு ஏற்றவளா இல்லை. இந்த கையினாலேயோ கத்தினாலேயோ கம்புனாலேயோ நம்ம போய் யார்கிட்டையும் போராடக்கூடாது. அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் உள்ளவளாய், தினந்தோறும் நீங்களும் நானும் தேவ பலன் உள்ளவளாய் நாம் இருக்க வேண்டும். அதனால அப்போஸ்தலர் 1:8 சொல்கிறது, நீங்கள் உங்களுக்கு பரிசுத்தாய் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் வரையிலும் எனக்கு சாட்சியாக தினந்தோறும் பலன் அடைய வேண்டும். தினந்தோறும் அபிஷேகத்தில் நிரப்பப்பட வேண்டும். தினந்தோறும் வல்லமையினால் நிரப்பப்பட வேண்டும். அப்போதான் இந்த உலகத்தை இந்த நாள் போது ஜெயிக்க முடியும். கர்த்தர் வருமானம் ஜெயிக்க முடியும். அப்படி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இப்போ பிசாசு எப்படிப்பட்டவன், பிசாசு கிட்ட என்னென்ன இருக்கு, அவன் எப்படிப்பட்டவன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சிங்கமாக இருக்கிறான், சேனையாக இருக்கிறான், முழுங்குறவனாக இருக்கிறான். அதனால் அவனோட நம்ம போராட்டம் பண்ணால் அவனுக்கும் வல்லமை இருக்கிறது. அதனால் நாம் தினந்தோறும் சத்துவத்தினாலே வலுவூட்டப்பட்டு வல்லமையினாலும் அபிஷேகத்தினாலும் வார்த்தையினாலும் நாம் தினந்தோறும் விசுவாசம் என்ற கேடயத்தினால் ஜெயிக்க வேண்டும். சாசி இப்போ இந்த இடத்துல வல்லமையில் அகப்பட்டவர்களை நாம் பார்ப்போம். பிசாசின் வல்லமைகள் அகப்பட்டவர்கள். அப்போ வல்லமையில் அகப்பட்டவர்கள் யார் என்பதை ஒரு சில வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம். பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவர்களை ஆண்டவர் இயேசு குணமாக்குகிறவராய் சுற்றி திரிந்தார். அப்போ பிசாசின் வல்லமையில என்ன, அதில் யார் அகப்பட்டான், அவர்களை எப்படி இயேசுநாதர் விடுவித்தார் என்பதை இந்த வசனம் சொல்லுகிறது. லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் 2 அண்ணன் தம்பி இருந்தாங்க. அதில் ஒருத்தன் என்ன பண்ணான், இளையவன் தன்னுடைய சொத்தையெல்லாம் வாங்கிக்கிட்டு, அப்பா கிட்ட இருந்து வாங்கிட்டு தூர தேசம் போய் துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணான். பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவர்களை ஆண்டவர் இயேசு எப்படி விடுதலையாக்கினார் என்பதை இந்த ஒரு சில வசனங்களை நாம் பார்ப்போம், தியானிக்க போகிறோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார், ஆவியானவர் உதவி செய்வார். அப்போ இளைய குமாரன் என்ன பண்ணிட்டான், சொத்தையெல்லாம் வாங்கிக்கிட்டு புறப்பட்டு தூர தேசம் போயிட்டான். அங்கே போய் என்ன பண்ணான், ஜீவனம் பண்ணி ஆஸ்தியெல்லாம் அழிச்சிட்டான். அதுக்கப்புறம் எல்லாம் வச்சு அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்தில் கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்போது அவன் குறைவுபட்டான். லூக்கா 15:13 அதுக்குரிய வசனங்கள் சொல்லப்படுகிறது. கடைசியில் எல்லாத்தையும் இழந்துட்டான். அவனுக்கிட்ட போட்டிருந்த ட்ரெஸ், அவன் நகை கிட்ட எல்லாமே போயிடுச்சு. அவனுக்கு கடைசியில் எதுவுமே இல்லை. ஒரு குடியானவன் ஒரு விவசாயி கிட்ட போய் ஒண்டிக் கொள்றான். அவன் என்ன பண்றான், அவனை பன்றி மேய்க்க சொல்றான். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி பிசாசின் வல்லமை எதனை எப்படி அகப்பட்டான்றத இந்த வசனம் சொல்லுகிறது, இந்த அதிகாரம் சொல்லுகிறது. அதுக்கப்புறம் அப்போ நாம் பண்டிகள் தின்கிற தவிட்டினால வயிற்றை கழுவுன்னு சொல்லி பிரயாசப்படுறான். அதை அவனுக்கு யாருக்கும் கொடுக்கல. அதுக்கப்புறம் அவனுக்கு புத்தி தெரியுது. மனசாட்சியை கர்த்தர் அவனோடு பேசுகிறார். புத்தி தெரியுது. எப்போனா எல்லாத்தையும் இழந்து நிர்கதி ஆகி சாப்பாட்டுக்கு வழி இல்லாம பன்றி தின்ற அந்த தவிட்டை சாப்பிடக்கூடிய மனசு அவனுக்குள்ள வருது. ஆனால் அவனுக்கு அதை கொடுக்கல. வேற வழி இல்லாம அந்த நேரத்திலாம் தன்னை உணர்கிறான். புத்தி தெரிகிறது. அன்பான தேவ மக்களே, துன்மார்க்கம் இதை யார் செய்தது என்றால் பிசாசு. அவன் வல்லமையிலே இந்த இளையகுமார் எல்லா சொத்தையும் வாங்கி துன்மார்க்கமா போய் ஜீவனம் பண்ணி கடைசியில் எல்லாத்தையும் இழந்து சாப்பாட்டுக்கு வழியில் ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையில அவனுக்கு புத்தி தெளிய வைக்கிறார் ஆண்டவர். அவன் புத்தி தெளிந்த பிறகு என்ன பண்றான், அப்பா கிட்ட எழுந்து வரான். தகப்பனே, வரத்துக்கு விரோதமாய் உமக்கு முன்பாக நான் பாவம் செய்தேன். புத்தி தெளிந்து வரான். அப்போ பிசாசின் வல்லமையில் அந்த இளையகுமாரன் அகப்பட்டு துன்மார்க்கமாய் பாவம் செய்தான். தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தான். அப்பாவுக்கு விரோதமாய் பாவம் செய்தான். இதுதான் பிசாசின் வல்லமை. கடைசியில புத்தி தெளிய வச்சார் ஆண்டவர். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த பிறகு அப்பா அவனை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து, என் குமாரன் மரித்தான், திரும்ப உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான். அப்போ இந்த இளைய குமாரன் துன்மார்க்கமாய் வாழ்ந்தது பிசாசுடைய வல்லமையில அகப்பட்டு அவன் செய்தான். இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும், பிசாசின் வல்லமையில அவன் அகப்பட்டவன் யார்? ரானா இளையகுமாரன். அவனை கர்த்தர் விடுதலையாக்கினார். அதே லூக்கா 8ஆம் அதிகாரத்திலே 27ஆம் வசனம் சொல்கிறது, அவர் கரையில் இறங்கின போது நெடுநாளாய் பிசாசுகள் பிடித்தவனும் வஸ்திரம் தெரியாதவனும் வீட்டில் தங்காமல் பிரேத கல்லறையில் தங்கினவனுமாய் இருந்த அந்த பட்டணத்து மனுஷன் ஒருவன் அவருக்கு எதிராக வந்தான். இந்த இடத்துல பேய் பாருங்க,
அந்த பிசாசு பாருங்க வல்லமையில ஒரு மனுஷனை பிடிச்சு அவனை என்ன பண்ணிட்டாங்க, பிசாசு பிடிச்சவன் அவன் என்ன பண்ணிட்டான், வீட்டில் தங்கல, அப்புறம் வஸ்திரம் தெரியல, அப்புறம் என்ன பண்ணுறான், அந்த பட்டணத்து மனுஷன் ஒருவன் அவருக்கு ஆண்டவருக்கு எதிராக வரான், அவர் இறங்கி போறாரு, அவன் எதிராக வரான். அதுக்கப்புறம் அந்த அசுத்தாவி அவனை விட்டு போகும்படி இயேசு கட்டளையிட்டபடியினாலே அப்படி சொன்னான். அந்த அசுத்தாவி வெகு காலமாய் அவனை பிடித்திருந்தது. அவன் சங்கடிகளினாலும் விலங்குகளினாலும் கட்டுண்டு காவல் பட்டிருந்தான். கட்டுகளை முறித்து போட்டு பிசாசினால் வனாந்தரத்தில் துரத்தப்பட்டான். இது பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட ஒரு மனுஷன். பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவர்களை குணமாக்குகிறார், சுற்றி திரிந்தார் இயேசு. அந்த வசனத்தின்படி நாம் இங்கே பார்க்கிறோம். அப்போ பிசாசுக்கு வல்லமை இருக்கிறது. அங்கே இளைய குமாரனை கர்த்தர் அந்த வல்லமையிலிருந்து விடுவித்தார். இங்கே இந்த பிசாசு பிடித்த மனுஷனை கர்த்தர் வல்லமையிலிருந்து விடுவிக்கிறார். 35வது வசனம் 15 லூக்கா 35. அப்போது சம்பவித்ததை பார்க்கும்படி ஜனங்கள் புறப்பட்டு இயேசுவிடத்தில் வந்து, பிசாசுகள் விட்டு போன மனுஷன் வஸ்திரம் தரித்து இயேசுவின் பாதத்தில் அருகே உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறது கண்டு. அப்போ புத்தி தெளிந்திருக்கணும், ரொம்ப ரொம்ப நம்ம ஜாக்கிரதா இருக்கணும், விழித்திருக்கணும். பிசாசு உள்ள போதானா புத்தியை பேதலிக்க வச்சிருவான், விழித்திருக்க மாட்டோம், நம்ம குருடாயிடுவோம். 2 பேர், அந்த இளைய குமாரனும் புத்தி தெளிஞ்சான், இந்த பிசாசு பிடிச்சவனும் புத்தி தெளிஞ்சான். எப்போனா ஏசப்பா கிட்ட வந்த பிறகு, அப்பாவை தேடி வரும்போது தான் 2 பேருக்கும் புத்தி தெரியுது. அப்போ பிசாசு அதுக்கு முன்னாடி அவனை புத்தி தெளிவில்லாம புத்தி பேதலிச்சு அவனை பைத்தியக்காரனா, பிசாசு பிடிச்சவனா, எல்லாவற்றையும் எழுந்து துன்மார்க்கமா வாழ வச்சான். அதான் வல்லமை. அந்த வல்லமையில் தான் இவங்களை விடுவித்தார். அடுத்த போல லூக்கா 19 ரொம்ப அருமையான வசனம். இதில் நமக்கு ஆண்டவர் ஒரு சத்தியத்தை நமக்கு விளக்குகிறார். லூக்காவில் 19வது வசனத்தில் சகை என்ற மனுஷன், அவன் எரிகோவிலை பிரசவித்து அதன் வழியாக நடந்து போகையில் 19:1 ஆயக்காரனும் தலைவனும் ஐஸ்வர்யவானுமாக இருந்த சகை எனப்பட்ட ஒரு மனுஷன், டாக்ஸ் கலெக்டர், இன்கம் டேக்ஸ் அந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவன், டாக்ஸ் கலெக்ட் பண்ணுறவன். அவன் நல்ல வசதி உள்ளவன், பணம் உள்ளவன், அந்தஸ்து உள்ளவன், கவர்மெண்ட் உத்தியோகம் எல்லாம் இருந்தோம் அவனுக்கு நிம்மதியில். அவன் இயேசுவை பார்க்க வேண்டும் என்று வகை தேடி அவன் என்ன பண்ணுறான், ஒரு மரத்து மேலே வந்து உட்கார்றான். காட்டத்தி மரத்து மேலே குள்ளனா இருந்தபடியால் எனக்கு கொண்டு அவனை பார்க்க முடியல, அதனால் வந்து உக்காந்துடுறான். அப்புறம் இது பல சம்பவங்கள் அதில் நடக்கிறது. அதுக்கப்புறம் மரத்துக்கிட்ட வந்து நின்று அண்ணன் சொல்கிறாரு, நீ இறங்கி வாப்பா அப்படின்னு சொன்னப்போ அவங்க 2 பேரும் என்ன பண்ணாங்க, அவர் இறங்கி வந்துட்டாரு. வீட்டுக்கு போகலாம் வான்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் வீட்டுக்கு போகிறாங்க. சகைவு 8ஆம் வசனம், அன்பான மக்களே, 8ஆம் வசனம் சொல்லுகிறது, சகைவு நின்று வீட்டுக்குள்ளே போகல வழியிலே இந்த சம்பவம் நடக்கிறது. கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவரிடத்தில் எதையாகிலும் அநியாயமாக வாங்கினது உண்டானால் நாலத்தினாய் திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இது என்ன அர்த்தம்? ஒருவரிடத்திலே நாலத்தினாய் வாங்கியிருந்தா என்ன அர்த்தம்? அது லஞ்சம் வாங்கியிருக்கணும். நான் அப்படி அப்போ அன்னைக்கு மனம் திரும்புகிறான், புத்தி தெளியுது. பார்த்தீங்களா, இது பிசாசின் வல்லமையினாலே அவன் பிடிக்கப்பட்டு லஞ்சம் வாங்குறான். இன்னைக்கு உலகத்தில் லஞ்சம் பெருத்து கிடக்கிறது. லஞ்சம் வாங்கி நாளத்தினால் திருப்பி கொடுத்துருப்பா என்கிட்ட, யார்கிட்ட நான் அநியாயமாக வாங்கிட்டான். அப்போ பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட சகையை கர்த்தர் விடுதலையாக்குறார். எதில் இருந்துனா லஞ்சம் வாங்குறது. அது மோசமான ஒரு காரியம். எத்தனை பேர் ஏமாற்றி வாங்கினாலும் தெரியும், ஆனால் அவனுக்கு நிம்மதி இல்லை. இயேசுநாதன் தேடி வந்தால் அந்த இடத்துல சொல்கிறான், அறிக்கைடுறான், நான் யாருக்கிட்ட அந்த மாதிரி வாங்கியிருந்தா நாளத்தினால் திருப்பி கொடுத்துட்றான்னு சொல்ல. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இன்றைக்கு உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று நீ ஆபிரகாமின் குமாரனாக இருக்கிறேன்னு சொல்கிறார். அப்போது லஞ்சம் வாங்க செய்வது யாருன்னா பிசாசு. அவனுடைய வல்லமையில அந்த சகையு பிடிக்கப்பட்டிருந்தான். அதனால ஆண்டவர் அவனை என்ன பண்ணாரு, விடுவித்தார். யோவான் எழுதின புஸ்தகம் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்திலே, யோவான் 8 ஆண்டவர் இயேசு தேவாலயத்துக்கு போறாரு. 8ஆம் அதிகாரத்திலே தேவாலயத்துக்கு போகும்போது அங்கே விபச்சாரத்தில் ஒரு பெண்ணை கண்டுபிடிச்சு அவங்க கொண்டு வராங்க. ஆலயத்துக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்துறாங்க. நிறுத்திட்டு, ஆண்டவரே, இந்த அம்மா இந்த மாதிரி விபச்சாரம் பண்ணிட்டாங்க, இவங்களை கல்லெறிந்து கொள்ளணும்னு சொல்லி எல்லாம் சொல்கிறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, சரிப்பா, அவங்க கல்லெறிந்து கொள்ளணும். உங்களில் யார் குற்றம் இல்லாத இருக்கிறானோ, பாவம் இல்லாத இருக்கிறானோ, அவனை கல்லெறிஞ்சி நீங்கள் கொள்ளுங்கப்பா அந்த அம்மாவை சொல்லிட்டு அவர் தரையில் மறுபடியுமாக அப்படி எழுதி கொண்டு இருக்கிறார். அதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன பண்ணாரு, 10ஆம் வசனம் 8:10 இயேசு நிமிர்ந்து அந்த சிறியை தவிர வேறு ஒருவரையும் காணாமல், சிறியே உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே,
ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அந்த அம்மா விபச்சாரம் பண்ணிட்டாங்கன்னு எல்லாம் அந்த ஊரே துரத்திட்டு வந்து, பட்டணத்து மக்கள்லாம் துரத்திட்டு வந்து அவருக்கு முன்னாடி வந்து நிற்கிறாங்க. அப்போ ஆண்டவர் சொன்னார், உங்களுடைய யார் பாவம் செய்ய குற்றம் செய்ய அடிப்பா கொள்ளுங்கப்பா கல்லெறிங்கப்பான்னு சொன்னார். அதுக்கப்புறம் மறுபடியும் எழுதுறாரு. நிமிர்ந்து பார்த்தா அந்த அம்மா மட்டும்தான் நிற்கிறாங்க, வேற யாருமே நில்ல. 16ஆம் வசனம் சொல்லுகிறது, அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, நீ பாவம் செய்யார். அப்போ பாவம் செய்ய வச்சது யார்? பிசாசின் வல்லமை. பிசாசு அந்த மகளை பாவம் செய்ய வச்சது. பிசாசு அந்த மகளை பிடிச்சு அந்த வல்லமையிலே அந்த மகளை தப்பான பாதையிலே நடத்தினது. அந்த வல்லமையிலிருந்து ஆண்டவர் இயேசு அந்த அம்மாவை ஆண்டவர் இயேசு விடுதலையாக்கினார். அதே போல லூக்கா 13:11 ஒரு அம்மா, லூக்கா 13:11 அப்போது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தால், அவள் எவ்வளவு திமிரக்கூடாத குடியாயிருந்தால், இயேசு அவளை கண்டு நம்மிடத்திலே அழைத்து, திரிய உன் பலவீனம் திரென்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார். அப்போ பிசாசின் வல்லமையிலே ஒரு மனுஷியை கூணாக்கிட்டான். பலவீனப்படுத்துகிற ஆவி அந்த அம்மாக்குள்ள இருந்தது. அப்போ பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட அந்த கூனியானிய ஸ்திரியை கர்த்தர் விடுதலையாக்கினார். இதுதான் நன்மை. நன்மை செய்கிறார் சுற்றித்திருந்தார். இளைய குமாரனை புத்தி தெரிய வச்சு அவன் திரும்பமாக தகப்படுத்த வந்தார். அதே போல சகையு லஞ்சமாக நினைந்து மனமாறி அது தவறு என்று உணர்ந்து அவனை கர்த்தர் அந்த தீமையிலிருந்து விடுதலையாக்கினார். அதே போல பாவம் செய்த அந்த ஸ்திரீ, விபச்சாரத்தை கண்டுபிடிச்ச அந்த ஸ்திரீ பாவத்தையெல்லாம் விட்டு நீ இதோடு நீ மனம் திரும்பி சொன்னார். அதிலிருந்து அந்த வல்லமையில பாவம் செய்ய வச்ச அந்த வல்லமையிலிருந்து கர்த்தர் அந்த மகளை விடுதலையாக்கினார். அதே போல பிசாசு சங்கிலினாலோ விலங்கினாலோ கட்டப்பட்ட ஒரு மனுஷனை அந்த பிசாசுகளை துரத்தி புத்தி தெரிய வச்சார். இந்த இடத்துல கூனியா இருந்த ஒரு மகள், அந்த மகளை கர்த்தர் அந்த கூனெல்லாம் சரி செய்து. அப்போ பிசாசுக்கு வல்லமை இருக்கிறது. அந்த வல்லமையில தான் இந்த காரியத்தை செய்து அந்த வல்லமையில இருக்கிற மக்களை தான் கர்த்தர் விடுதலையாக்க இந்த பூமிக்கு ஆண்டவர் வந்து எல்லாரும் விடுதலையாக்கிட்டார். இன்னும் விடுதலையாக்கி கொண்டிருக்கிறார். அப்போது அவர் நேரடியாக செய்தார். இப்போது நம்ம மூலமாக அதை செய்ய நமக்கு அந்த பவரை கொடுத்திருக்கிறார். அந்த பவரை நீங்களும் நானும் பெற்று தினந்தோறும் அந்த வேலையை செய்ய வேண்டும். அதுக்குதான் எபேசியர் 4:27 சொல்றாரு, பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். பிசாசுக்கு இடம் கொடுத்தா இப்படித்தான் அவன் செய்வான். அப்போ யோவான்ல 13 யோவான் 13:2 சொல்லுது, சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியத்தை அவரை காட்டிக் கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு அவன் போஜனம் பண்ண கொண்டிருந்தான். அப்போ பிசாசு என்ன பண்ணுவான்? நம்மளை கூட இருதயத்தை தூண்டுவான். இங்க சினிமா பாரு, இங்க பணம் கொடுக்குறான், அங்க சாப்பாடு போடுறான், இங்க இது நடக்குது, அங்க இது நடக்குது, நம்மளை தூண்டி விடுவான். நீங்களும் நானும் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். கடைசியாக மத்தேயு 17 ஆண்டவர் என்ன பண்றாரு பாருங்க. மத்தேயு 17 அதிகாரத்துல இங்க சந்திரரோகி வியாதி பிடிச்ச ஒரு மனுஷனை சீசர்கிட்ட கொண்டு போறாங்க. அவங்களால அதை துரத்த முடியல. அதுக்கப்புறம் ஆண்டவர்கிட்ட கொண்டு போறாங்க. 17ஆம் வசனம் சொல்லுகிறது, 17 மத்தேயு 17:17 இயேசு பிரதியுத்தரமாக, விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியே, எதுவரைக்கும் நான் உள்ளோடு இருப்பேன், எதுவரைக்கும் உள்ளத்தில் பொறுமையா இருப்பேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. பிசாசு பிடித்திருந்தாலும் கவலையோடும் கண்ணீரோடும் வேதனையோடும் துக்கத்தோடும் பிரச்சனையோடும் மந்திரம் மாயம் வெள்ளி சூனிய கட்டுகள் எதுவாக இருந்தாலும் அவனை என்னிடத்திலே கொண்டு வாருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசுநாதரிடத்தில் யார் வருகிறார்களோ அவனை கர்த்தர் விடுதலையாக்கிறார். அதுதான் நன்மை. நன்மை செய்கிறவராய் சுற்றினார். பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவன். இந்த இடத்துல பிசாசின் வல்லமையில அகப்பட்டு பேய் சந்திரோகி வியாதியை கொடுத்து அவனை என்ன பண்றான்? அலங்கழிச்சிட்டு இருக்கிறான். தீயில தள்ளுது, தண்ணியில தள்ளுது. அதுக்கப்புறம் ஆண்டவர் 18ஆம் வசனம், இயேசு பிசாசை அதட்டினார்,
உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது. அந்த நேரம் அந்த இளைஞன் சொந்தமானான். அப்போ பிசாசு அதற்றாருன்னா, வியாதி பிடிச்சவனுக்கு மருந்து மாத்திரம் தான் கொடுக்கணும். ஆனா இந்த இடத்துல ஆண்டவர் இயேசு பிசாசை அடக்குகிறார். அப்போ வியாதி வருவது யாராலே? இந்த உலகத்திலே கொரோனா வியாதி வருவதற்கு காரணம் எது என்றால் பிசாசு நாவிகள். அது சைனா தேசத்திலிருந்து புறப்பட்டு இன்னைக்கு உலகம் இருக்கிற எல்லா தேசத்தையும் மனுஷனை சாகடித்துக் கொண்டிருக்கிறது. அப்போ வியாதிக்கு காரணம் யார் என்றால் பிசாசு. பிசாசு என்ன பண்ணார்? வியாதி பிடிச்சவன் அவர்கிட்ட கொண்டு வந்தா அவர் பிசாசை அதற்றாரு. உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது. அந்த நேரம் அந்த இளைஞர் சொஸ்தமானார். அப்ப பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவர்களை அது யாரா இருந்தாலும் இன்னைக்கு மதுபானம், விபச்சாரம், வேசித்தனம், கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, அநேக லஞ்சம் வாங்குவது, ஏமாற்றுவது, இப்படி பல விதமான மோசநாசங்கள் இந்த உலகத்திலே நடக்கிறது. எதையெல்லாம் செய்ய வைப்பது யார் என்றால் பிசாசு. பிசாசுக்கு அவர்கள் இடம் கொடுத்தனாலே அவன் வல்லமையில் அவன் அகப்பட்டு அதிலிருந்து அவன் விடுதலையாக்க முடியல. அந்த விடுதலை கொடுக்கிறவர் யார் என்றால் நம்ம ஆண்டவர் இயேசுதான். நன்மை செய்கிறவராக சிந்திக்கின்றார். கடைசியில் பார்த்தீங்களா, வியாதிக்கு வந்தா மருத்துவர்கிட்ட போகணும், டாக்டர்கிட்ட மருந்து மாத்திரை சாப்பிடணும். ஆனால் இயேசுநாதத்தை கொண்டு வாங்கினாரு. நாம் எல்லாரும் நம்முடைய சொந்த பந்தங்கள், உறவினர்கள், தேசத்து மக்களை இயேசுநாதத்திலே ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க வேண்டும், அவரிடத்திலே கொண்டு வர வேண்டும். அப்போதான் என்ன பிரச்சனை இருந்தாலும், கவலை, கண்ணீர், வேதனை, பிரச்சனை எதுவாக இருந்தாலும், மதுபானமோ, விபச்சாரமோ, கொலையோ, கொள்ளையோ, கேஸோ, கோர்ட்டோ எதுவாக இருந்தாலும் கர்த்தரிடத்திலே கொண்டு வரும்போது அவர் நீதியாய் நேர்மையாய் ஜனங்களுக்கு விடுதலை கொடுப்பார். அவரோட மட்டும்தான் விடுதலை உண்டு. நன்மை, அதுதான் நன்மை. அப்போ இந்த வியாதியிலிருந்து அவனை விடுதலையாக்கினாரே, பிசாசின் பிடியிலிருந்து விடுதலையாக்கினாரே, அதுதான் நன்மை. கடைசியாக கடைசி வசனம் 20, வெளிப்படுத்தல் 20 பாருங்க. வெளிப்படுத்தல் 20ல் 10ஆம் வசனம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தல் 20:10, மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியுமா இருக்கிற இடமாகிய அக்கினியும் கந்தகமான கடலே தள்ளப்பட்டால் அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் பாதிக்கப்படுவார்கள். பிசாசு நிலைமை பார்த்தீங்களா? இன்னைக்கு பிசாசு உலகத்துல தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் தேவ பிள்ளைகளை தான். அவங்களுக்கு ஜீவனிய சுவாசத்தை கொடுத்தார், விடையை கொண்டு வந்தார். அவங்கள பிடிச்சு வச்சு இன்னைக்கு உலகத்துல பாவம் செய்ய வச்சிருக்கிறார். விக்கிரக ஆராதனை மகா பெரிய பாவம், பொருளாசையா இருக்கிறது. அதனாலே இந்த பிசாசு செய்கிற வேலை பற்றி, அதனால தான் அவன் பவர்ல இன்னைக்கு மதுபானம் குடிக்கிறவன் வெளியே வர முடியல, விபச்சாரம் செய்கிறவன் வெளியே வர முடியல, பாவம் மற்ற லஞ்சம் வாங்குறவன் வெளியே வர முடியல. இது மாதிரி அவங்களாம் பிடிக்கப்பட்டிருக்கான், வல்லமையில் அகப்பட்டிருக்கான். விடுதலையாக்க முடியல. விடுதலையாக்கக்கூடிய ஒரே ஒரு தெய்வம் தான் இயேசுநாதர். அவர்கிட்ட நாம் சொல்லும் பொழுதும் அவர்கிட்ட அழைத்து கொண்டு வா, என்கிட்ட கொண்டு வா, அழைத்து கொண்டு வருவார். கடைசியில் பேய் நிலைமை பார்த்தீங்களா? அவன் போகிற இடம் நரகம். அதனால தான் இன்னைக்கு உலகத்தில் அவன் இருக்கிற பவரை வச்சு இந்த உலகத்து மக்கள் அவன் பிடிச்சு வச்சிருக்கிறான், அவன் வல்லமையில பிடிச்சு வச்சுதான். அதை விட மேலான வல்லமை நம்முடைய ஆண்டவரே சொடத்தில் இருக்கிறது. அதை தான் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம் சத்துவத்திலும் பலப்படணும், சர்வாயுதவர்களை தரித்து கொள்ளணும், அபிஷேகத்தில் நிரப்பப்படணும், வல்லமையினால் நிரப்பப்படணும். அன்பான தேவ மக்களே, விசுவாசின் நிலைமை பார்த்தீங்களா? அதனால விசுவாசத்தை பற்றி நாம் தெரிஞ்சுக்கிட்டு நாம் போராட வேண்டும். மாம்சத்தோடு ரத்தத்தோடு அல்ல, ஆவிக்குரிவாய் சர்வாயுதவர்களை தரித்து கொள்ளணும். பலன் வேணும், தைரியம் வேணும், ஆயுதம் வேணும். அந்த வார்த்தையாக ஆய் வச்சு நாம் தினந்தோறும் விசுவாச போராடி வெற்றி பெறணும். தினந்தோறும் ஜெயிக்கணும். ஏன்னா அவன் தான் எதிராளி, அவன் தான் சிங்கம், அவன் தான் தந்திரசாலி, அவன் தான் பொய்யன், அவன் தான் சோதனைக்காரன், ஆகாத்து பிரபு, அவன் இப்படியெல்லாம் பல பேர் நம்ம கொடுக்கிறார். அதனால அவன் யார் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்து கொண்டால் தான் எதிரி யாரு, அவனுடைய சூழ்நிலை என்ன, அவங்ககிட்ட என்னெல்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சாதான் நம்ம அவனை போராடி வீழ்த்த முடியும். அதற்கு தான் நம்ம ஆண்டவர் சொல்லியிருக்கிற அந்த வசனத்தை நம்ம தினந்தோறும் தியானிக்கணும். தினந்தோறும் இந்த உலகத்தில் நம்ம போராட்டம் உண்டு. ஒவ்வொரு நாளும் போராடி நம்ம வெற்றி பெறணும். கர்த்தர் வருகை மட்டும் வெற்றி பெறணும். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ 2ஆம் மரணம் அவன் சேதப்படுத்தார். வார்த்தையின்படி கர்த்தரை ஆசீர்வதிப்பார். நம்ம கொடுத்த வார்த்தைக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அப்படியே கண்களை மூடுவோம். மகா கிருபையும் இரக்கம் உள்ள பிதாவே, ஆண்டவர், இன்றைக்கு இயேசு யார், அவர் எப்படிப்பட்டவர், பிசாசு யார், அவன் எப்படிப்பட்டவன் என்பதை கர்த்தர் எங்களுக்கு விளக்கி தந்துங்க. அந்த பிசாசுக்கு வல்லம் இருக்கிறது. அந்த வல்லமில் அகப்பட்டவரை இயேசுப்பா எப்படி அவரை விடுதலை ஆக்கினார்கள் நமக்கு வசனங்களை சுற்றி காட்டியிருக்கிறேன். அவர் நன்மை செய்கிறவாய் சுற்றி திரிந்தார், இவன் தீமை செய்கிறவாய் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். இயேசுப்பா பார்த்தீங்கன்னா நன்மை தான். அந்த பாவம் செஞ்ச அந்த அம்மா, லஞ்சம் வாங்கினவன்,
துன்மார்க்கமா போனவன், பிசாசை பிடிச்சவன், சந்திரோகி வியாதி, இப்படி இவர்கள் எல்லாம் கர்த்தர் பிசாசின் வல்லமிலிருந்து விடுதலையாக்கினார். நம்மையும் கர்த்தர், நாமும் ஒரு காலத்திலே பிசாசின் வல்லமில் அகப்பட்டிருந்தோம், நம்மையும் கர்த்தர் விடுதலையாக்கி இருக்கிறார். இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளாய் வைத்து அவரை ஆராதிக்க வைத்திருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாய் வாசலை கேட்க வைக்கிறார். தினந்தோறும் நீங்களும் நானும் சும்மா இருக்கக்கூடாது, ஏமாந்து போய்விடக்கூடாது. வல்லமை, வரங்கள், அபிஷேக, வார்த்தை, வெளிப்பாடு, தரிசனங்களோடு நாம் நிரப்பப்பட வேண்டும். சத்துவத்தினால் நிரப்பப்பட வேண்டும். சர்வாயுத வர்க்கங்களை நாம் தரித்து கொள்ள வேண்டும். மாம்சத்தோடு போராட்டம் இல்லை, பிசாசின் அரண்களை நிர்மூலமாக்குகிறார். தேவ பலத்தால் நிரப்பப்பட வேண்டும். பரிசுத்தாவின் வல்லமையால் நிரப்பப்பட வேண்டும். தினந்தோறும் அபிஷேகத்தால் நிரப்பப்பட வேண்டும். அக்னியினால் நிரப்பப்பட வேண்டும். அப்போதான் பிசாசை நாம் ஜெயிக்க முடியும். அதற்கு ஆண்டவர் இயேசு வார்த்தையா இருக்கிறார். பரிசுத்தாவின் நமக்கு கூட இருக்கிறார், பலப்படுத்துகிறார். அன்பான தேவ மக்களே, இந்த வேளையிலும் கூட கர்த்தாவே, அப்பா 4 மாத காலமாகிறதப்பா. இதற்கு முன்பாக எப்போ வந்தது இந்த வியாதி தெரியாது. எங்களுக்கு 4 மாத காலமாக அந்த லாக்டவுன்ல இருக்கிறோம். அப்பா, இந்த வியாதி இது தொடர்ந்து போகுது, தொற்று அதிகமாகுது. கிராம மக்கள்லாம் இன்னைக்கு அவதிப்படுறான். கிராம மக்களுக்கு அதிகமாக அந்த தொற்று இருக்கிறது. கடவுளே, ஏழ்மையான மக்களப்பா, எசப்பா, ஏழ்மையான மக்களப்பா, உணவுக்கு வசதி இல்லை, சம்பாத்தியம் இல்லை, வருமானம் இல்லை, வேலை இல்லை. இப்படிப்பட்ட மக்கள் எல்லாம் ஆண்டவரே இந்த தமிழகத்திலே கிராமத்து மக்களை தாக்கி கொண்டிருக்கிறது. இவைகளிலிருந்து உலகத்து மக்களையும், இந்திய தேசம், தமிழகம், சென்னை பட்டணம், அடையாறு பகுதி, தாமோதபுரத்து மக்களையும் என் தேவன் தாமே விடுவிக்க முடியாது. பிசாசின் வல்லமை, இந்த கொரோனா என்ற வியாதி பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவர்களை கொன்று குவித்துக் கொண்டிருக்கிறார். இந்த வல்லமையிலிருந்து என் ஆண்டவர் இயேசுவே, நீர் நன்மை செய்கிறவராய், குணமாக்குகிற வல்லவராய், பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவர்களை குணமாக்குகிற வல்லவராய் சுற்றி திரிந்தீரே. இப்போதும் அவர்களை குணமாக்குங்கப்பா. நாங்கள் அவளுக்காக ஜெபிக்கிறோம், அவளுக்காக பாரப்படுறோம். ஆண்டவரே, போலீஸ் துறை, வருமான மருத்துவத்துறை, ஆண்டவரே, துப்புரவுத்துறை, இன்னும் தன்னார்வ தொண்டர்கள், இன்னும் யாரெல்லாம் இந்த பணி செய்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் நீங்கள் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. அவருக்கு அந்த தொற்று வரக்கூடாது, அவர்கள் மூலமாக குடும்பங்களுக்கு போகக்கூடாது, வேற யாருக்கும் அந்த தொற்று வரக்கூடாது. இன்றோடு இயேசுவின் நாமத்தினாலே அந்த பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படட்டும். பிசாசின் கிரியைகள் இயேசு நாமம் நிர்மூலமாக்கப்படட்டும். அசுத்தாவின் விலகி போகட்டும். இயேசு நாமத்தால் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. எங்கள் தாமோதரத்து மக்களை ஒப்புக் கொடுக்கிறோம், ஒவ்வொரு தெரு மக்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். விசேஷமாக எங்கள் சபை மக்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உலகத்துள்ள தேவ பிள்ளைகள், தேவ ஊழியர்கள், விசுவாசிகள், ஹalleluya, எல்லா பிள்ளைகளும் கருத்தில் கொடுக்கிறோம். எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, தேவனை சந்திங்க, ஒத்தாசி அனுப்புங்க. கவலை, கண்ணீர், வேதனை, பிரச்சனை, போராட்டம் எல்லாம் விலைக்கு நாமத்தினால் கேட்ட சத்தியத்தின்படி தினந்தோறும் சத்துவத்தினாலும் வலிமையினால் நிரப்பப்பட்டு போராடி வெற்றி பெறணுமா. நாங்கள் எல்லாம் வருகைக்கு ஆயத்தமாகணும், மற்றவர்களை ஆயத்தப்படுத்தணும். பெரிய காரியம் துதிகரம் நமக்கு செலுத்தினோம். எங்களை தாழ்த்தி உண்மை மட்டும் உயர்த்துகிறோம். ரட்சகரும் மீட்பருமாகிய ஜீவனுடைய இயேசு கிறிஸ்து மேலான நாமத்தினால் ஜெபித்தோம், ஜெபம் கேட்டீர், அப்படியே செய்தீர் எங்கள் நல்ல பிதாவே. ஆகும் ஜீவனுடைய நாளெல்லாம் நன்மையும் பெருமையும் தொடரும். வார்த்தை ஆசை எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே கர்த்தருடைய பிரசன்னம் ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் வருவார். ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சகல பரிசுத்தவான்களும் விசேஷமாய் நம் அனைவரோடும் கூட கர்த்தருடைய வருகை மட்டும் மாறாதிருப்பதாக எல்லாரும் கரங்களை வைத்து ஆமென் சொல்லுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.